உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.
கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார். அந்த பிரச்சனையெல்லாம் ஆண்டு பேசல. பார்த்தீங்களா அடுத்த வசனம்? ஐயா அவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க கேட்க மாட்டாங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் சொன்னதை போய் சொல்லு, முடிஞ்சு போச்சு, அனுப்பிட்டாரு. இங்கே ரீசன்ஸ்லாம் வேலைக்கு ஆகாது பாருங்க. இவர் சொல்லி பார்த்தாரு, ஐயா இந்த ஜனங்க கேட்கலையா, பார்வோன்னு எப்படியா கேட்பான் அப்படின்னா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கட்டளை கொடுத்து அனுப்பிட்டாராம், போங்க போங்க போய் சொல்லுங்க அப்படின்ட்டாராம். செம்ம. ஆண்டவர் சொன்னதை சொல்லிடணும், ஆண்டவர் செய்ய சொன்னா செஞ்சிடணும், அதுதான் நம்ம வேலை. அவரு என்னன்னா ஆண்டவருக்கு பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனம் கேட்கல, இந்த பார்வோன்னு கேட்கல, அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. அவன் கேட்டாலும் கேட்கறதோ அவருக்கு பிரச்சனை இல்லை. நீ சொல்லு, அதுதான், நீ சொல்லாமல் இருக்கிறதா பிரச்சனை. நீ சொல்லிடு, நான் பார்த்துக்கிறேன் மற்றதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர், நான் இருக்கிற இடத்துல ஆண்டவரை பற்றி சொன்னால் கேட்க மாட்டாங்க பிரதர், அது பிரச்சனை இல்லை, நீ சொல்லிடு. பிரதர், என் குடும்பத்தில் ஆண்டவரை பற்றி சொன்னால் கேட்க மாட்டாங்க பிரதர், அசட்டை பண்ணுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, மனமடிவாக்குவாங்க. பரவாயில்ல, நீ சொல்லிடு, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெட்டிக்கிளி வர வைக்கிறது, தவக்கலையை துள்ளி துள்ளி வர வைக்கிறது, வானத்திலிருந்து கற்களையும் நெருப்பையும் போடுறது, தண்ணீரை ரத்தமாக மாத்துறது, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் ஏன் வேலை. நீ சொல்ல வேண்டியதுதான் உன் வேலை, நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டில்ல, அதோட போதும். இந்த சூழ்நிலை, அதை தான் நான் சொன்னேன், சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஐயா புத்திர சந்தானம் இல்லை ஐயா, மகா பெரிய பலன் சொல்றீங்க, வானத்தின் நட்சத்திரம் என்னென்னமோ சொல்றீங்க, என் புத்திக்கு ஒன்றும் விலக மாட்டேங்குதுயா. சூழ்நிலையை பார்க்காதீங்க ஐயா, சொல்லி அனுப்புறீங்க, உங்க ஜனமே வார்த்தையை கேட்க மாட்டேங்குதுயா. பார்வோன்னு எப்படியா கேட்பா? சூழ்நிலையை பற்றி ஆண்டவருக்கு கவலை கிடையாது, அது பிரச்சனையே இல்லை, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவரே இல்லை. ஒரு வாட்டி சொல்லிட்டு அடுத்ததுக்கு தாண்டி போயிட்டே இருக்கிறாருங்க நம்ம ஆண்டவர். நான் பார்த்துட்டேன், ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்துகிற வரைக்கும் நான் பார்த்ததில் ஆண்டவர் எங்கேயுமே நிற்கிறதே இல்லை. அந்தந்த சொல்லிட்டு அதை வாக்குத்தத்தம் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போறாரு. அடுத்தது என்ன யாருக்கு, அடுத்தது என்ன, வேற நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு போறாரு. நம்ம தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் பல வருஷம், ஐயா சொன்னீரே, ஐயா இந்த வார்த்தையை சொன்னீரே அப்படின்ட்டு சொல்லி முடிச்சு ஃபைல கையெழுத்து போட்டு மூடி ஓர வச்சுட்டாரு. அவர் சொன்னா செஞ்சுட்டே மாதிரி தான், ஆனால் அது எப்போ நடக்கும்னு அவருக்கு தான் தெரியும், காலமும் நேரமும் அவருக்கு தெரியும். அவர் சகலத்தையும் அதினது காலத்தில் நேர்த்தியாக செய்வார். என் அவசரத்துக்கு ஒன்று செய்ய மாட்டார், உங்கள் அவசரத்துக்கு ஒன்று செய்ய மாட்டார். ஏற்கனவே சொன்னேன், நம்மளுடைய அர்ஜென்ட்டுக்கு அவர் வேலை செய்கிறவர் இல்லையா, என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர் வேலை செய்கிறவர் இல்லையா. ஐயோ இது அவசரம் ஆண்டவரே, வேலைக்காகாது. ஆண்டவரே இது நாளைக்கு, வேலைக்காகாது. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். அவர் இந்த முழு வேதாகமத்திலையும் பார்த்துட்டேன், அவர் எங்கேயும் ஸ்ட்ரக்காகவே நிற்கிறது இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஃபைலை க்ளோஸ் பண்ணுறாரு. இன்னைக்கு ஃபைலை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறாரு, முடிச்சுட்டாரு. என்னையா, ஆபிரகாமுக்கு புள்ள இல்லையா, புள்ள வரும், எழுதி முடிச்சுட்டாரு. ஈசாக்கு புள்ள இல்லையா, புள்ள வரும், எழுதி முடிச்சுட்டாரு. யோசேப்பா, யோசேப் அங்கே போவான், இங்கே வருவான், திரும்பி வந்துடுவான், முடிச்சுட்டாரு. கிதியோன் கொஞ்சம் பலம் தான் இருக்கு. ஐயா எனக்கு கோதுமையை தப்பு வைக்கிறதுக்கு ஐயா பலம் இருக்கு. அந்த பலம் இருக்கா, அது போதும் வா, நீ தேசத்தையே தப்பு வைப்ப. ஹல்லேலூயா. ஐயா எனக்கு கோதுமையை தான் ஐயா தப்பு வைக்கிறதுக்கு பலம் இருக்கு, தேசத்தை தப்பு வைக்கிற அளவுக்கு பலம் இல்லைங்க. பாருங்களேன், வசனத்தை எடுங்க. நியாயாதிபதிகள் 6:11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான்.
கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. 14வது வசனத்தில் பார்க்குறோம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஐயோ, கிதியோன் சொல்கிறார், ஐயா நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, நான் கோதுமையை தப்பு வைக்கிற அளவுக்கு தான் எனக்கு சக்தி இருக்குயா, ஒரு தேசத்தை தப்பு வைக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை ஐயா. ஆண்டு சொல்லிட்டார், இல்லைப்பா, நான் பார்த்துட்டேன், உனக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டேன். என்னன்னா, நீ கோதுமையை தப்பு வைக்கிற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கா, அந்த அளவுக்கு உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா, பரவாயில்லையா, வா வா வா, அந்த கொஞ்சம் பலம் போதும், வா, நான் உன்னை கொண்டு தேசத்தை தப்பு வைக்கிறேன், இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நான் ரட்சிக்கிறேன், தப்பு வைக்கிறேன் அப்படின்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இது கேட்டுக்கொண்டிருக்க நிறைய பேர் சொல்றீங்க, பிரதர் அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஏசப்பா எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை, என்னால் அதை செய்ய முடியாது, ஏதோ சின்ன இந்த ஊழியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இருக்கிற பலத்தில் கொஞ்சோண்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்றீங்களா? ஆண்டவர் என்ன சொல்ற, ஓ அதை பண்ணிட்டு இருக்கியா, வா 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 வாப்பா வாப்பா, அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கியா, அந்த பலம் போதும், அது போதும். கிதியோன் தப்பிச்சிடலான்னு பார்த்தார், ஐயா நான் ஏதோ கோதுமையை தப்பு வைக்கிற அளவுக்கு தான் சக்தி இருக்கு, ஒரு தேசத்தை, அதுவும் இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு தப்பு வைக்கிற அந்த அளவுக்கு சக்தி இல்லையா அப்படின்றாரா? அவர் என்ன சொல்றாரு, இல்லப்பா, இந்த கோதுமையை தப்பு வைக்கிற சக்தி இருக்குல்ல, அந்த சக்தி போதும், நான் பார்த்துக்கிறேன், வா, உன்னை அனுப்புறது நான் தானே, வா அப்படின்றாரு. அல்லேலூயா. பாருங்க, ஏன் கிதியோனை அவரை செலக்ட் பண்ணாருன்னா, அவருக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. எது மேல ஆசை இருந்துச்சு? ஐயா, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புத அடையாளங்கள் எங்கயா, எங்க எங்க எங்க? எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த எங்கள் கர்த்தரின் பலத்த கரத்தின் சக்தி எங்க? எங்க கர்த்தருடைய மகா பலன் எங்க? அவர் ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, நான் உனக்கு மகா பெரிய பலன், அல்லேலூயா, எந்த நாடும் கொடுக்க முடியாத பலன், எந்த மனிதனும் கொடுக்க முடியாத பலன், எந்த பணமும் பதவியும் கொடுக்க முடியாத பலன், என் கர்த்தாதி கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்க முடிந்த பலன், பலன். அல்லேலூயா. அது சொல்றாரு பாருங்க 13வது வசனத்தில், நியாயாதிபதிகள் 6:13, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இங்க பாருங்க, இந்த அற்புதத்தின் மேல ஒரு ஆசை இருக்கணும், ஒரு வெறி இருக்கணும். அப்படி எவனுக்காவது ஒருத்தவனுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனை ஆண்டு சும்மா விட மாட்டாரு. எப்பா இருக்குதா உனக்கு, வா வா வா, அந்த கொஞ்சம் பலம் போதும், அந்த கொஞ்சம் ஆசை போதும், அந்த அற்புதங்கள் மேல, அந்த அடையாளங்கள் மேல, அதிசயங்கள் மேல கொஞ்சம் ஆசை வந்துருச்சுன்னா கிளம்பு கிளம்பு. கோதுமையை தப்பு வச்சுக்கிட்டு இருக்க எதிரி, அப்படி வா, தேசத்தை தப்பு வைக்கலாம் அப்படின்னு ஆசை. அவருடைய அற்புதங்களின் மேல ஒரு ஆசை வரணும், அற்புதங்களின் மேல ஆசை வரணும். வா, அற்புதத்தை நான் காட்டுறேன், வா, அற்புதங்களை பார்க்கணும், நீ ஆசைப்படுறியா, வா வா. அவனை ஒரு கூட்டமாக கூட்டிட்டு போய் இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு தப்பு வைக்கிற அற்புதத்தை உனக்கு காட்டுறேன், வா பாரு அப்படின்னாரு. அல்லேலூயா. அந்த அற்புதத்தின் மேல ஆசை இருந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். அங்க அற்புதங்கள் அவர் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. போய் மீதியானியரை முறியடிக்கிறாரு, மீதியானியர்கள் முறியடிக்கப்படுகிறார்கள், இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுகிற அந்த அற்புதத்தை பார்க்கிறாரு. பிரியமானவர்களே, அற்புதத்தின் மேல உங்களுக்கு ஆசை வந்துட்டா போதும், ஆசை வந்துட்டா போதும், உங்களை ஆண்டவர் உட்கார விட மாட்டாரு. உட்காந்து கோதுமையை தப்பு வைக்கிற ஆள் அல்ல நீ. நாம் வெறும் கோதுமைகளை தப்பு வைக்கிற ஆட்கள் அல்ல, நாம் தேசங்களை தப்பு வைக்கிற ஆட்கள். நாம் எகிப்திலிருந்து இஸ்ரவேலை மீட்டு கொண்டு வருகிற ஆட்கள். நாம் மீதியானியரின் கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்டு கொண்டு வருகிற ஆட்கள். ஹல்லேலூயா.
ஏதோ நானும் என் பொண்டாட்டி பிள்ளையும் தப்பிச்சா போச்சு, எகிப்திலேருந்து ஓடி போய் கானானில் வாழ்ந்துடலாம், அந்த வாழ்க்கை இல்லை. பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கானானுக்குள் அழைத்து செல்லுகிற தலைவர்கள் நாம். ஹல்லேலூயா. நான் மட்டும் தப்பிச்சு இந்த கோதுமையை தப்பு வச்சு அந்த கோதுமையை சமைச்சு சாப்பிட்டுட்டு நானும் என் குடும்பமும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற கிதியோன்கள் அல்ல நாம். அற்புதங்கள் மேல் ஆசை கொண்டு, கர்த்தருடைய அற்புதங்கள் மேல் ஆவல் கொண்டு, அந்த அற்புதங்களை பார்க்க ஆசைப்பட்டு மீதியானரின் கையில் இருந்த இஸ்ரவேலை மீட்கிற கிதியோன்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சூழ்நிலையை பார்க்காதீங்க. எனக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு கடந்த வாரத்தில். ஆண்டவர்கிட்ட கேட்குறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் ஆன்சர் வர மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று நடக்கும் பார்த்தா எதுவும் நல்லதும் நடக்க மாட்டேங்குது. சூழ்நிலையே வேற மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று செக் பண்ண, ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்களா? இருக்கிறேன்னாரு. அவ்வளோதான், அது போதும். எல்லாமே எதிர்மறையாக இருக்குது. எனக்கு இருந்தது, ஆண்டவர் என்னோடு பேசினார், கேட்டதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஆண்டவரே, ஒரே நிசப்தமாக இருக்குது. தேவனுடைய ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஒரு சூழ்நிலைகள் மாறணும்னு பார்க்குறேன், மாற மாட்டேங்குது. ஒரு இடத்துல அற்புதம் நடக்கணும்னு பார்க்குறேன், அற்புதம் நடக்க மாட்டேங்குது. ஒரு காரியத்துக்காக போராடி பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே எதிர்மறையாக இருக்குது. பரவாயில்ல, ஒன்றே ஒன்று, ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் நம்ம பண்ணுறாரு. அந்த சூழ்நிலையை பற்றிலாம் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. இவர் வேற ஒன்று என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. உன்னை கொண்டு அதை செய்ய போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை நீ செய்யணும், இதை நீ பிளான் பண்ணி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாரு. என் மனைவி சொன்னாங்க, என்னங்க இதை பற்றி எதையுமே நீங்கள் கேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, இதை பற்றி ஏன் நீங்கள் அதை திங்க் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னேன், அது என்னை திங்க் பண்ண ஆண்டவர் விட மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? கொஞ்சம் இருக்கிற சூழ்நிலையை திங்க் பண்ணலாம். என்னடா இது இப்படி, இல்லை இங்கே வா அங்கே பார்த்தியா, வானத்தின் நட்சத்திரத்தை பார்த்தியா அப்படின்றாரு. என்ன அந்த அத்திமரம் துளிர் விடாமல், வா இந்த பூமியின் தூளை பார்த்தியா, இந்த பூமியின் தூளை பார்த்தியா, அப்படி பெருகுவன்றாரு. ஐயா, ஜனங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயா, இஸ்ரேல் ஜனங்க கேட்க மாட்டாங்க. இந்த பார்வோன்னு வா 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 கிளம்பு 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 போ, பார்வோன்ட்டு போ அப்படின்றாரு. ஐயா, இந்த சூழ்நிலைகளை பார்க்க மாட்டார் ஐயா அவர். இந்த ஆண்டவர் இது நடக்கிறதெல்லாம் கடவுளுக்கு கண் இருக்கா இல்லையான்ற மாதிரி தான். அதெல்லாம் அவர் சாதாரணமாக பார்க்குறாருங்க. அது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு என்ன நடக்க, அதான் சொல்லிட்டார்ல. என்ன சொல்லிட்டாரு? எப்பா நீ இவரெல்லாம் மீட்டு கானான் கொண்டு போயிடுவ, அது தெரிஞ்சிடுச்சு. அவருக்கு அது தெரிஞ்சிடுச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால இப்போ நடக்கிறத பற்றிலாம் அவருக்கு கவலை இல்லை. நம்ம தான் நினச்சி பார்த்து பயந்து கவலைப்படுறோம். அவர் அதை பற்றி ஒரி பண்ணுறவர். ஆண்டரே, நான் கவலைப்படுறது கொடுத்து உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னா, கவலைலாம் இல்லைப்பா, அடுத்த வேலை இருக்குது, நீ என்ன செய்யணும்னா அப்படின்னுவாரு. ஆண்டவரே, என்ன ஆண்டவர் இந்த விஷயத்துக்காக நான் போராடிட்டு இருக்கேன், நீங்கள் உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லையா அப்படின்னு கேட்டால், என்ன ஆண்டவர் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் போராடிட்டு இருக்கேன், நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை பற்றி கவலை இல்லையா? அதெல்லாம் கவலை இல்லை, வா அடுத்ததுக்கு வர, வானத்தை அண்ணாந்து பாரு, வா பாத்தியா வானத்தின் நட்சத்திரத்தை பாத்தியா, எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னா, என்னையா இது? இந்த ரெல்ம்குள்ளே வந்துருங்க, இந்த ரெல்ம்குள்ளே வந்துருங்க, காட்ஸ் ரெல்ம்குள்ளே வந்துருங்க. காட்ஸோடைய அந்த தாட் லெவலுக்குள்ளே வந்துடுவோம். இந்த லெவல் வேணாம், சூழ்நிலையை பார்த்து செயல்படுகிற லெவல் இல்லை. என்னை ஆண்டவர் அந்த 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 பாதையை நான் கடந்து வரும்போது, அந்த சூழ்நிலையை நான் கடந்து வரும்போது, ஆண்டவர் ஒன்றே ஒன்று சொன்னார், பார்க்காத, அதை பார்க்காத, அதை பேசாத, அதை நினைக்காத, அதை பற்றி பேச ஆண்டவர் விருப்பம் இல்லை, அதை பற்றி பேசுறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அதெல்லாம் தாண்டியாச்சு, வா அது அடுத்தது அப்படின்றாரு. எங்க வா பிரியமானவர்களே,
குனிஞ்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எலியாசர் தான் தெரியும். நிமிர்ந்து பாருங்க, வானத்தின் நட்சத்திரங்கள் தெரியும். குனிஞ்சிக்கிட்டே இருந்தீங்க, எலியாசர் தான் தெரியும். கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க, நீங்க இருக்கிற அந்த கிணத்தை விட்டு வெளியே வாங்க, வாங்க வந்து நிமிர்ந்து பாருங்க, உங்களுக்காய் வானத்தின் நட்சத்திரங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வானத்தின் நட்சத்திரங்கள், அளவுக்கல்லாத ஆசீர்வாதங்கள், வானத்தின் நட்சத்திரம் போன்ற தரிசனங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், அவர் உங்களை கொண்டு செய்ய போற காரியங்கள் வானத்தின் நட்சத்திரம் போல இருக்கு, பூமியின் தூளை போல இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த அளவுக்கான ஜனங்களை நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க, நம்ம ஆசீர்வதிக்க போறோம். சூழ்நிலையை பார்த்து வாழாதீங்க. சூழ்நிலை உடல்ல, இன்னைக்கு ஒரு சூழ்நிலை, நாளைக்கு இன்னொரு சூழ்நிலை. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் மாறாதவர், அவர் வாக்குத்தத்தம் மாறாது. எந்த சூழ்நிலையும் கர்த்தரின் வாக்குத்தத்தத்தை ஜெயிக்க முடியாது. ஆனால் கர்த்தரின் வாக்குத்தத்தம், கர்த்தரின் வார்த்தைகள் எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்கும், எல்லா பார்வோனையும் ஜெயிக்கும், எல்லா மீதியானியரையும் ஜெயிக்கும். தேவனின் வார்த்தைகள். அதனால தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அது பார்வோன் கிட்டையும் சொல்லுவோம், அது யாருக்கிட்டையும் சொல்லுவோம், எவங்கக்கிட்டையும் சொல்லுவோம். சொல்ல வேண்டியது தான் நம்ம வேலை, மேற்கொண்டு செய்ய வேண்டியது அவர் வேலை. ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் சொல்கிறத நாங்கள் பேச வேண்டியவர்கள், அவ்வளோதான். இவங்க கேட்பாங்களா, அவங்க கேட்பாங்களா, அதெல்லாம் கேள்வியே இல்லை. ஆண்டு சொல்கிறத சொல்லிடணும். இந்த சூழ்நிலை அப்படி இருக்குது, அந்த சூழ்நிலை அப்படி இருக்குது, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆண்டு சொல்கிறத சொல்லணும். அவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்க்கணும், வார்த்தைகளை பார்க்கணும். சூழ்நிலைகளை பார்த்து வாழ்கிற கூட்டம் நாம் அல்ல. என்ன உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு, பயமா இருக்கு. நோ, நான் உலகத்துக்குரியவர்கள் நாம் அல்ல, நாம் பரலோகத்திற்குரியவர்கள். பரலோகம் நம்மை போஷிக்கும். காகங்கள் கூட பறந்து வரும் உங்கள் வீட்டுக்கு. பரலோகம் நம்மளை ப்ரொவைட் பண்ணுதுங்க. இந்த உலகம் நம்மளை ப்ரொவைட் பண்ணல. இந்த உலகம் நம்மை பாதுகாக்கவில்லை, பரலோகம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவரும் அந்த சர்வ சேனைகளும் கர்த்தரின் சேனையும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, நம்மளை போஷித்து கொண்டிருக்கிறது, நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. பார்ப்போம், எல்லா அண்ணாந்து பார்ப்போம், குனிஞ்சு இல்லை, நிமிர்ந்து பார்ப்போம், நிமிர்ந்து நிற்போம். நெஞ்சை நிமிர்த்தி, தலைகளை உயர்த்தி, மேலே இருக்கிற வானத்தை பாருங்க, நட்சத்திரங்களை பாருங்க, ஆண்டவர் சொல்றத பாருங்க. ஆண்டவர் வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பாருன்னா குனிஞ்சி எலியாசாரை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் போய் இஸ்ரேல் ஜனத்துக்கிட்டையும் பேசு, பார்வோன்ட்டையும் பேசுனா போய் பேசுங்க. பயந்து உக்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. கோதுமையை தான் தப்பு வைக்க பலன் இருக்கு ஐயா, இஸ்ரவேலை தப்பு வைக்க பலன் இல்லை சொல்லாதீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீர் எங்களோடு பேசியதற்காய் நன்றி. நீர் ஒருபோதும் எங்கள் சூழ்நிலையை பார்த்து செயல்படுகிற தெய்வம் அல்ல. எல்லாவற்றையும் ஃபைலை எழுதி முடிச்சிடுறீங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஃபைலை எழுதி சைன் பண்ணி சீல் அடித்து அதை கட்டி ஓரம் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான். அதை மாற்றுறதுக்கு ஒருவனும் இந்த உலகத்தில் கிடையாது. நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் போகட்டும், அநேகருடைய வாழ்க்கையை மாற்றட்டும், அநேகருடைய கண்களை திறக்கட்டும், கர்த்தரோடு அவர்களை இணைக்கட்டும். அவங்க வாழ்க்கை அநேகரை எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கும் ஜனங்களை கானான் தேசத்துக்குள் கொண்டு வருகிற வாழ்க்கையாக மாறட்டும். தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை
செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்கதரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.